பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலேருந்து வந்திருக்குங்க. என் பேர் ரஜினி செந்தில். இன்னைக்கு தீபாவளி எதுவுமா வந்திருக்கீங்க ரஜினி சாரை பார்க்கணும்? எதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக? தெய்வத்தை பார்க்க வந்திருக்குங்க. எதனால்? எல்லாருமே வந்து திருப்பதி போவாங்க, நாங்கள் வந்து போயஸ் கார்டன் வந்திருக்கோம். எதனால் அவ்வளோ ஈடுபாடு? பண்டிகை நாட்களில் அவரை பார்க்கணும், அவர் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்றதுனால எவ்வளோ? அவரை பார்த்தாவே எங்களுக்கு பிளெஸிங் தான். அடுத்த வேலையை எங்களுக்கு உடனுடனே ஆகும். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை, இந்த மாதிரியான ஒரு நாட்களில் குடும்பத்துடன் நேரம் செலவிடணும்னு சொல்லி நான் விரும்புவேன். குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே பண்ணிட்டு தான் வந்து நிற்கிறோம். எதனால் அவ்வளோ ஈடுபாடு, ஒரு ஆர்வம் ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த ஒரு பேர்? நான் சாமி கும்பிட மாட்டேன், அவரை மட்டும் தான் கும்பிடுவேன். எதனால் அவ்வளோ ஆர்வம்னு கேட்குறேன், ஈடுபாடு எவ்வளோ? அதனால் தெய்வத்தின் அடுத்த பிரிவி அவர்தான் பார்க்குறோம், ரஜினிகாந்த் பார்க்குறோம். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான உங்கள்கிட்ட ரசிகர்கள்ட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? பேச வேண்டாம், அவர் பார்த்தாவே போதும், அதை காட்சி அளித்தாவே போதும், அவ்வளோதான். நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. என் பேர் ரஜினி பாஸ்கர். வருஷம் நான் திருப்பதி போய் சாமி தரிசனம் பார்ப்பேன். இந்த 2025 தலைவருடைய தரிசனம் பார்க்குறக்காக நானே என் மகனும் வந்திருக்கிறோம் திருப்பூர்லேருந்து. தலைவர் மேலே நான் பிறந்ததுலேருந்து அவர் மேலே அப்படி ஒரு ஈடுபாடு. ரஜினி அப்படின்னு சொன்னால் தான் எங்களுக்கு எனர்ஜியே கிடைக்கும். தலைவர் படம் மட்டும்தான் நாங்கள் போய் தேட்டரில் பார்ப்போம். மற்ற எந்த நடிகர் படத்தையும் நாங்கள் தேட்டரில் பார்க்க மாட்டோம். தலைவர் படம் மட்டும்தான் தேட்டரில் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 100 ஆயுசு நல்லா இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லா 100 ஆயுசு வாழணும். நீங்கள் சொல்லுங்கள், எதனால் அவ்வளோ ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த பேருக்காக அவ்வளோ பாசம், அன்பு அப்படின்னு? அது காந்தம். நாங்கள் இரும்பு துண்டு. ரஜினிகாந்த்னு சொன்னாலே நாங்கள் போய் இரும்பு காந்தத்தில் ஒட்டுற மாதிரி ரஜினிகாந்த்னு சொன்னாலே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தலைவர் மேலே. அதனால் எங்களுக்கு சின்ன பையன்லேருந்தே எங்களுக்கு ரஜினி மேலே ஈடுபாடு. தலைவர் படம் மட்டும்தான் எங்களுக்கு. இப்போ இன்றைக்கி ரஜினி சார் வந்து தீபாவளி வாழ்த்து சொல்லுவார்னு எதிர்பார்க்க? என் வாழ்க்கையிலேயே இந்த 2025 தீபாவளி மிகச்சிறப்பான தீபாவளி. இன்றைக்கி தலைவர் தரிசனம் பார்த்துட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இன்றைக்கி சாயந்தரம் ஊருக்கு போக போகிறோம், திருப்பூர். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ராஜவிந்தனுங்க, திரைப்பட இயக்குனர் ராஜவிந்தனு. ஐயா வந்து மிகப்பெரிய மாமனிதர். அவருக்கு இணை ஈடு யாருமே இல்லை. அந்த மாமனிதர் இமயமலை செய்து தியானம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த நல்ல நாளில் அவரை பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கி போகிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அவர் 100 ஆண்டு வாழணும். மட்டும் குறிப்பாக அந்த பண்டிகை நாட்கள், பொங்கல், தீபாவளி, இந்த புத்தாண்டு அப்படின்ற நாட்களில் வந்து அவர்கிட்ட பார்த்து வாழ்த்து வாங்கணும் அப்படின்றதுனால எதனால் அவ்வளோ? இது போன்ற சிறப்பான நாட்களில் வந்து ஐயாவுடைய முகமலர்ச்சியை பார்த்தா நம்ம மனசும் மலரும், நம்ம வாழ்க்கையும் மலரும், நமக்கு புதிய சிந்தனை பிறக்கும், நமக்கு புதிய வழிகள் பிறக்கும். அதனால் இறைவனை பார்க்குறப்ப அவர் பார்க்குறோம்.